ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் ஃபுட் பார்க். இப்போ நாம பார்க்க போறது கோதுமை ரவை பாயாசம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுல முந்திரி பாதாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுலயே தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை 3/4 கப் சேர்த்து நெய்யிலேயே அதையும் வறுத்துக்கலாம். 3/4 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, ரவை இப்ப வெந்துருச்சு. 3/4 கப் ரவைக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூனும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மில்க் மேட் இது 200 ml 100 ml சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சூப்பரான கோதுமை ரவை தேங்காய் பால் பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தங்கம் ஃபுட் பார்க்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.